வெல்கம் டு பானுமதி குரு கிச்சன். இன்றைக்கி நம்ம பாசிப்பயிரை வச்சு ஒரு நல்ல ஒரு சைட் டிஷ்ஷாகவும் பயன்படுத்தலாம், சாப்பாட்டுக்கும் பயன்படுத்தலாம். நிறைய விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாம் இருக்குது. பாசிப்பயிறு எல்லா உடம்புக்கும், குழந்தைங்களுக்கும் சரி, ப்ரோட்டீன், ஃபுல் ப்ரோட்டீன் இருக்குது. இது வந்து பெரியவங்களுக்கும் நல்லா இருக்குது. சுகர் பேஷண்ட்டுகளுக்கும் இது சாப்பிட்லாம். இதில் ஏராளமான ஒரு நல்ல நல்ல குணங்கள் இருக்குது. அதனால இதை வச்சு நம்ம இன்றைக்கி ஒரு ரெசிபி பண்ணி பார்க்கலாம். அதுக்கு வந்து நிறைய தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா, கொஞ்சம் பூண்டு, இஞ்சி பூண்டு விழுது, அப்புறமா தனியாத்தூள், மிளகாத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா தூள், ஜீரகம், இதெல்லாம் வச்சு நம்ம இப்போ பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஒரு 200 பாசிப்பயிரை வந்து நான் வந்து ஊற போட்டு வச்சுருந்தேன். ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஊறி இருந்தால் சாஃப்டாக நல்லா வேகுன்றதுனால ஊற போட்டு வச்சுருக்கேன். அதை நம்ம இப்போ வந்து குக்கரில் போட்டு ஃபஸ்ட்டு ஒரு 3 சதம் வச்சு வேக வச்சுக்கலாம். இதுக்கு வந்து ஒரு 1:3 நம்ம வந்து 1:3 இருக்கு தண்ணி விட்டுருக்கலாம். நல்லா சாஃப்டாக நல்லா வெந்துட்டு தான் இந்த ரெசிபி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது 1:3 தண்ணி போட்டிருக்கேன். இதை வந்து குக்கர் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 3 சவுண்டு விட்டு இதை ஆஃப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறமா இது ஸ்டீமெல்லாம் அடங்கின அப்புறமா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பாசிப்பயிறு 3 சவுண்டு நல்லா மாவு மாதிரி நல்லா சூப்பராக வெந்தாச்சு பாருங்கள். 3 சவுண்ட்லேயே அப்படியுமே பாருங்கள், அருமையாக வந்திருக்கு. இப்போ நம்ம இது கிரேவி செய்கிற ப்ரொசீஜர் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 1 ஸ்பூன், 2 ஸ்பூன், 3 ஸ்பூன், நல்லா ஒரு 3 ஸ்பூன், 3 டீஸ்பூன் ஆயில் விட்டாச்சு. இப்போது இதில் கொஞ்சம் ஜீரகம், அதாவது ஜீரகம், சோம்பு எது போட்டாலும் நல்லாயிருக்கும். நான் வந்து இது ஒரு 1/2 டீஸ்பூன், ஜீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன், சோம்பு ஒரு 1/2 டீஸ்பூன், ரெண்டுமே இதில் போடுறேன். நல்ல ஒரு வாசனை இருக்கட்டும்னு சொல்லிட்டு இது கொஞ்சம் ஒரு வரமிளகா போட்டுக்கலாம். ஜீரகம் வந்து இந்த பாசிப்பயிருக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் காம்பினேஷன். அதனால் ஜீரகம் போட்டுக்கலாம். ஒரு 5-6 பல் பூண்டு போட்டு வச்சுக்கலாம். நல்லா ஒரு வதக்க கொடுத்துட்டு, பாசிப்பயிறு வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது, டேஸ்ட்டும் கூட. அது நம்ம இந்த மாதிரி ஜீரகம், பூண்டு இதெல்லாம் போட்டு பண்ணும்போது நல்ல ஒரு டேஸ்ட் நல்லா கொடுக்கும். சப்பாத்திக்கு, பூரிக்கு, அதுக்கப்புறமா சாப்பாட்டுக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் வந்து இப்போ சாப்பாட்டுக்கு தான் செய்ய போகிறேன். அதே கொஞ்சம் திக்காக பண்ணினா சப்பாத்திக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து வெங்காயம் போட்டுக்கலாம். நல்லா ஒரு பெரிய வெங்காயம், பெருசாக இருந்தால் ஒரு வெங்காயம், சின்னதாக இருந்தால் 2, நல்லா சின்னதாக கட் பண்ணி அதை நல்லா வதக்கிக்கலாம். பூண்டு நல்லா வதங்கிட்டு அதுக்கப்புறமா தான் நான் வெங்காயத்தை போட்டுட்டேன். இப்போ இது போட்டுக்கலாம். பச்சை மிளகா நல்லா வதங்கியிருக்கும். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா ப்ரௌனிஷ் ஆனால் கூட டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போது நல்ல வெங்காயம் ஓரளவுக்கு பச்சை வாசனை போய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது டொமேட்டோ பெருசாக 1 கட் பண்ணி வச்சுருக்கேன்.
தக்காளி போட்ட உடனே நம்ம கொஞ்சம் சால்ட் போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிறதுக்கு ஒரு 1.5 டீஸ்பூன் எடுத்து வச்சுட்டு இந்த இப்போ பண்ண போகிற ரெசிபிக்கு அதுலேயே நம்ம கொஞ்சம் போட்டுக்கலாம். அது அப்போ தான் அந்த தக்காளி நல்லா ஒரு இதில் ஓரளவுக்கு கொஞ்சம் வதங்கின உடனே நம்ம இப்போ இதில் வந்து இஞ்சி பூண்டு விழுது நல்லா ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது நம்ம ஒரு அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல, நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். இது நம்ம வதங்கிறதுக்காக இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கணும்னா இப்போ வந்து இதுக்கு தேவையான மிளகாய்த்தூள், நல்லா ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1.5 ஸ்பூன் தனியாத்தூள். கொஞ்சம் அதிகமானாலும் பரவாயில்ல, தனியாத்தூள் நல்லா டேஸ்ட் இருக்கும். கொஞ்சம் மஞ்சத்தூள், அப்புறம் கரம் மசாலா தூள் ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா தூள் எடுத்து வச்சுருக்கோம். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதெல்லாம் சேரும்போது என்ன ஆகும்னா தக்காளி வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும். மிளகாத்தூள், தனியாத்தூள், இப்போது அந்த மசாலாலாம் நல்லா கொதிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுடலாம். நல்லா இது அந்த ரெசிபிக்கு தேவையான மசாலா எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. இப்போ நல்லா அந்த மிளகாத்தூள் எல்லாம் தனியாத்தூள் எல்லாம் போட்டுக்கோ இல்லைங்களா, பச்சை வாசனை போக ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள் நல்லா வெந்திருக்கு. இதை வந்து வெந்ததுக்கு வந்து இது வந்து இந்த கன்சிஸ்டன்சி எதுக்கு பண்ணுறாங்கன்னா சாப்பாட்டுக்குன்னும் போது இந்த அளவுக்கு நல்லாயிருக்கும் சாதத்துக்கு பிசிஞ்சுக்கிறதுக்கு. இதுவே நம்ம வந்து சப்பாத்திக்காக இருந்தால் இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வேணும்னா கொஞ்சம் கெட்டியாக கொடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து ரைஸுக்கு பண்ணுறதுனால கொஞ்சம் இதுக்கு வந்து தேவையான உப்பு கம்மியாக தான் போட்டிருக்கேன். இப்போ இதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு கொதிக்கட்டும். ஆஹாஹா, சூப்பராக இருக்குது. அப்படியே உடனே சாப்பிட்ணும் அப்படின்ற அளவுக்கு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. நல்ல ஸ்மெல்லும் கூட. பாசிப்பயிரில் யாருக்கு தான் பிடிக்காது இல்லைங்களா? சூப்பரான ஒரு ரெசிபி இது. சாப்பாட்டுக்கு செஞ்சுட்டு சப்போஸ் நைட்டு சப்பாத்தி அதுனா கூட சப்போஸ் கொஞ்சம் கிரேவி இருந்தால் நம்ம இதை கூட அது கூட சப்பாத்தி கூட செஞ்சுக்கலாம், தொட்டு சாப்பிட்டுக்கலாம். ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. நல்லா ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்கட்டும். இதுக்கு கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி எவ்வளோ போட்டாலும் ஓகே தான், உங்கள் உடம்புக்கும் நல்லது. அந்த ரெசிபிலையும் நல்ல ஒரு வாசனை கிடைக்கும், அரோமா சூப்பராக இருக்கும். அரோமா நிஜமாகவே நல்ல ஒரு ஃபஸ்ட் கிளாஸான ஒரு வாசனை. 2 நிமிஷம் கொதிச்சப்புறமா நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக ஒரே ஒரு இதில் வந்து லாஸ்ட்டாக ஒரு ஸ்பூன் நெய் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். ஒரு ஸ்பூன் நெய் விட்டு சாப்பிட்டோம்னாக்க பாசிப்பயிறு கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி டேஸ்டியாக செஞ்சு அளவுகளெல்லாம் என்ன போட்டணும், மிளகாத்தூள், தனியாத்தூள், மிளகாத்தூளை விட தனியாத்தூள் கொஞ்சம் அதிகமாக, அதை விட கொஞ்சம் கம்மியாக கரம் மசாலா தூள் எல்லாம் போட்டு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
அதே மாதிரி இன்னொரு நல்ல ரெசிபியோட நம்ம திரும்பவும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.